அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான், அறிவுதான் ஆன்மீகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு சிந்தனைக்கு ஒரு சின்ன கதை. ஒரு குரு கிட்ட போய் அவருடைய சீடர், சுவாமி உங்களுக்கு எப்போ ஞானம் வந்தது? உங்களுக்கு குருமார்கள் யாராவது இருப்பாங்களா? இப்போ எனக்கு நீங்க குருவா இருக்கீங்க, உங்களுடைய குருவாக யாரெல்லாம் இருந்தாங்க? ஒருத்தரா இல்லை நிறைய பேர் அப்படின்னு கேட்கும்போது 3 நபர்கள் இருந்தாங்க, 3 ஆன்மாக்கள் இருந்தாங்க. 3 ஆன்மாக்களா, 3 குருமார்கள் அவங்களுக்கு யார் அப்படின்னு கேட்கும்போது, முதலாவது ஒரு திருடன், இரண்டாவது ஒரு நாய், மூன்றாவது ஒரு 5 வயசு குழந்தை அப்படின்னு சொன்னாராம். அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ கற்று தேர்ந்து ஒரு ஞானம் மிகுந்த ஒருத்தரை நான் குருவா வச்சிருக்கேன். ஆனால் அவருக்கு குரு யாருன்னு கேட்டால் சாதாரணமாக திருடன் நாயின்லாம் சொல்றாரு, எப்படி அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த குரு சொன்னாரா, இல்லை நான் கொஞ்சம் காடு மலையெல்லாம் ஏறி அப்படியே தவமெல்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தப்போ எங்கேன்னு இடம் தெரியல, ஏதோ ஒரு இடத்துல மயங்கி விழுந்துட்டேன். யாரோ ஒருத்தர் தான் என்னை காப்பாற்றி கூட்டு போய் 3 வேளை சாப்பாடெல்லாம் போட்டு அவர் கூடவே வச்சிருந்தாரு. நான் போக்கல் இல்லாததுனால அங்கேயே தங்கிட்டேன். அவனே சாப்பாடு கொடுப்பான், நான் சாப்பிடுவேன். ஆனால் அந்த மனுஷன் வந்து பகல் ஃபுல்லாக என் கூட தான் இருப்பான். நான் தூங்க போகும்போது அவன் எழுந்து வெளியே போயிடுவான். டெய்லி இரவு மட்டுமே போயிட்டே இருக்கிறான். தினமும் அவனை கூப்பிட்டு, அப்பா என்ன நீ தினமும் இரவு மட்டுமே வெளியே போறிய, பகல் முழுக்க இங்கே இருக்கே, என்ன வேலை பார்க்குற? ஒரு வேலை இரவு பாதுகாவல் மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாமி நான் திருடுறது தான் என்னோட தொழில். அப்போ அவர் கேட்டாரா, நீ வரும்போதெல்லாம் வெறுங்கையை வீசிட்டு தான் வர, ரொம்ப வசதியாக ஒன்றும் வாழலை, ஏதோ பழம் காய்கறி எங்கெங்க மிச்சம் மீதி கிடைக்குதோ அதை தான் எனக்கு கொடுக்குறேன், என் வயிறுக்கு அது போதும், நீயும் பட்னியாக தான் கிடைக்கிற, திருடன் சொல்கிறாங்க, நீ வரும்போது எதையுமே திருடிட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு அந்த குரு கேட்டாரா. அதுக்கு அந்த திருடன் சொன்னானா, ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை, ஒன்றுமே கிடைக்கல, நான் வந்து 1 மாசம் ஆகுது, 1 மாசமும் போயிட்டு அப்படியே திரும்ப திரும்ப வர ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சிட்டே சொன்னான், உனக்கு 1 மாசமா தான் தெரியும் சாமி, ஆனால் 30 வருஷமா இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன், 30 வருஷமாவும் என் கையில் எதுவுமே அகப்படலை, எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனாலும் தொழில விட முடியுமா, அதனால நான் திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கேன், என்னைக்காவது எனக்கு என்னுடைய தேவையை தீர்க்கும்படியான ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னானா. குருவுக்கு வந்து ஆச்சரியமா இருந்ததான். ஒரு தெய்வீக நிலையை தேடி நாம போயிட்டு இருக்கிறோம், நமக்கு நினைச்ச நிலை நமக்கு கிடைக்கல அப்படின்றது எவ்வளோ சோர்வு, எவ்வளோ சலிப்பு வருது. ஆனால் இவன் திருடன், அவன் செய்கிற தொழில் வந்து அறம் சார்ந்தது இல்லை, ஆனால் அந்த தொழிலையே விடாமல் செய்கிறான், அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காத போதும் என்னைக்காவது கிடைக்கும்னு சொல்லி போயிட்டே இருக்கானே, அந்த நம்பிக்கை எனக்கு ஏன் இன்னும் இல்லை அப்படின்னு அவருக்கு தோணிச்சான். அப்போ அவன் அந்த இடத்துல அவருக்கு தீட்சை கொடுத்த மாதிரியான ஒரு பதில் கிடைச்சுதான். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் போகிற போக்கில் யாராவது ஒருத்தவங்க ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க, அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையாக கூட அமையும். ரெண்டாவதா ஒரு நாய் ரொம்ப தாகமாக ஒரு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குளமா இருக்கலாம், பக்கத்துல போய் பார்த்துருக்கு, அந்த நாய் கண்ணாடி பார்த்தது இல்லையா, அதனால அதோட உருவமே அதுக்கு தெரியல, அங்க ஒரு நாய் இருக்கு நினைச்சு குலைச்சு பயந்துட்டே இருந்தான், தாகம் அடங்க முடியாம போய் குடிச்சிருச்சான். அதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையில நம்ம தேவையில்லாத விஷயங்களை பார்த்து நம்மளை பார்த்தே நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். அந்த பயம் தேவையில்லாதது, நமக்கு வெளியே ஒண்ணுமே இல்லை, இறைவனுக்கு அந்நியமா அங்கே ஒண்ணுமே இல்லை, எதை உணரணுமோ அதை பயமின்றி உணர துணிஞ்சு இறங்கணும், பயமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அந்த குரு. அது அந்த நாய் தான் கற்றுக் கொடுத்ததான். 5 வயசு சிறுமியை சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஒரு குழந்தை விளக்கத்திட்டு வந்தா, அப்போ இந்த தீபம் எங்கேருந்து வந்தது, இந்த ஒளி எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டேன். இப்போ தீப்பெட்டியை வச்சு ஏற்றுறோம்னா நெருப்பு அந்த குச்சிலையும் இல்லை, நம்ம எதை ஏற்றுறோமோ அதுலையும் இல்லை, ரெண்டும் சேரும்போது வருது, அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டாரா. அந்த குழந்தை உடனே அந்த தீபத்தை ஊதி அணைச்சிட்டு, இப்போ இந்த நெருப்பு எங்கே போச்சோ அங்கே இருந்தால் வந்தது அப்படின்னு சொல்லிச்சான். அப்போதான் அந்த ஞானிக்கு உண்மை புரிஞ்சுதான். எங்கிருந்து வந்ததோ அங்கே தான் நம்ம போக போகிறோம், நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். அது கண்ணால் பார்க்கக்கூடிய பொருளாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, உணர்ந்தால் போதும். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய வியாபித்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அவனை உணர்ந்தால் போதுமானது. ஒரு 5 வயசு குழந்தை விளையாட்டுத்தனமாக சொன்னது அவருக்கு அவ்வளோ பெரிய ஞானமாக அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.